ஐபால்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த பல எபிசோட்ஸாக கிரகங்களே கோவில்களா அப்படின்ற தலைப்பின் கீழே நிறைய கோவில்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு கோவில், இது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு கோயில். இந்த கோயிலும் ஒரு அதிசயம் பெற்ற கோயில். எப்படி அதிசயம் அப்படின்னா, இந்த கோயிலை பற்றின சில தகவல்கள், அதாவது என்கிட்ட வந்த கிளையண்ட்டினுடைய அனுபவங்களே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அவர் வரும்போது என்ன சொன்னார்னா, சார் எனக்கு எலெக்ஷன் வரப்போகுது, இந்த எலெக்ஷன் நேரத்தில் எனக்கு போட்டியாக இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க, இவங்க என்னை பல வகையாக இம்சிக்கிறாங்க, நான் இந்த இடத்துக்காக நிறைய செலவு பண்ணியிருக்கேன், ஆனாலும் இன்றைக்கி அவங்க அந்த இடத்துக்கு போட்டி போட்டு என்னை பல வகையாக டார்ச்சர் கொடுக்குறாங்க, நான் மேல் இடத்துலலாம் போய் கொஞ்சம் சொல்லி என்னையும் கொஞ்சம் கெட்ட பேராக்க பார்க்குறாங்க, இத்தனை வருஷம் நான் உழைச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னார். அது சொன்னது மட்டும் இல்லாமல், சார் உங்கள் வீடியோக்கெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன், உங்களால் இது முடியும் சார்னு அவர் சேர்த்து ஒன்று சொல்லிட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் இது ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ, அதில் என்ன கோயில் இருக்குதோ அதைத்தான் நான் சொல்லுவோம். சிலர் ஒழுங்காக போய் முறையாக கடைபிடிச்சி அதை செய்வாங்க, சிலர் அதை செய்கிறதில்ல. இதுதான் வித்தியாசமே தவிர ஆளுக்கு ஆள் கோயில்கள் மாறுபடும், அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை பொறுத்து பலன்களும் மாறுபடும். நீங்கள் எவ்வளோ நம்பிக்கையாக செய்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அப்படின்னோடனே, இதெல்லாம் சொன்னது இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். சார் 10 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே ஆளை தீர்மானம் பண்ணி ஆகணும், நீங்கள் இதுக்குள்ளே ஏதாவது எனக்கு பயன் தர மாதிரி வழி பண்ணுங்க அப்படின்னாரு. சார் அப்படி என்ன, இது மேஜிக் ஒன்றும் கிடையாது, நீங்கள் அப்படின்னா முன்னாடியே வந்திருக்கலாம், சரி கொடுங்க பார்க்கலாம் ஜாதகத்தை அப்படின்னு வாங்கி பார்த்தா, அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்க்கப்பட்டது மட்டும் இல்லாமல் கோச்சார சனி பார்வையில் வர இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இவருக்கு எதிரிகள் உருவாகிறது சாதாரண உருவாகும், வேறு வழியே இல்லை. சரி, இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நாட்களும் இல்லை, இது நம்ம கோவிலை தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற அவரை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக முடியாது. இப்படி சூழ்நிலையில் சரி இதற்குண்டான கோயில் இருக்குது, அந்த கோயிலை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும், சுக்கிரன் வெள்ளிக்கு அதிபதியாக, சூரியன் ஈஸ்வரனுக்கு அதிபதியாக வெள்ளீஸ்வரர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இது எங்கன்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு தெற்கு பகுதியில் இருக்குது. கோவில் காம்பவுண்டை ஒட்டியே இருக்கும். இந்த கோவில் சின்ன கோயிலாக இருந்தால் கூட இந்த கோவிலுக்கும் ஒரு அபார சக்தி உண்டு. என்ன காரணம்னா, இந்த கிரகங்கள் சுக்கிரனாகவும் சூரியனாகவும் இந்த கோயில் விளங்குறது. அதே நேரத்தில் சூரியன் சனிக்கு உண்டான 2 இறைவன் அதே கோயிலில் இருக்குது. பிரத்யங்கராவும் சரபேஸ்வரரும் அதே கோயிலில் இருக்குது. இது அரசியலில் சிக்கல் உண்டு பண்ணுற விஷயங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப ஆப்டான கோயிலாக இருக்கும். அதனால் இவருக்கு அந்த கோயிலே பரிந்துரைச்சி, சார் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாறுதல் தெரியும், நீங்கள் போயிட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கன்னு. இவர் இந்த கோயிலுக்கு போயிருக்கிறாரு. கரெக்டாக நான் சொன்ன அதே சனிக்கிழமையில் அந்த கோவிலில் இருக்கும்போதே இவர் கட்சியிலேருந்து அழைப்பு வந்திருக்கு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லி இவரை கூப்பிட்ருக்காங்க. இவர் அடித்து பிடிச்சி அங்கே கோவிலேருந்து நேரடியாக அங்கே போயிட்டார். அங்கே போனால் இவருக்கு போட்டியாக இருக்கிற அந்த 2 பேரும் அங்கே வந்திருக்கிறாங்க. இப்போது இவருக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, சரி நம்மளை எதுவும் போட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தில் இருந்தது. அப்போ அந்த தலைமையில் அவங்க எல்லாம் பேசி முடிவெடுக்கிற குழு இருந்திருக்காங்க. அவங்க இந்த 3 பேரையும் ஒரு நேரமாக பேசி சமாதானப்படுத்தி இவருக்கே அந்த வாய்ப்பையும் கொடுத்துட்டாங்க. இப்போ இவருக்கு நம்ப முடியல, இந்த கோவிலில் இருக்கும்போதே அந்த கால் வந்ததுனால இவருக்கு இந்த கோவிலோட ரிலேட் பண்ணிட்டார். ரிலேட் பண்ணி என்கிட்ட சொல்கிறாரு, சார் அந்த கோவிலில் இருக்கும்போதே இது நடந்தது சார் அப்படின்னாரு. இப்போது இதுக்கு காரணம் அந்த இறைவனா இல்லை இந்த ஜாதகத்தில் உள்ள இவருடைய கிரகங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். நிச்சயம் இவர் ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் தான் அந்த கோவிலுக்கு வரவழைச்சிருக்கோம். அந்த கோவிலில் இந்த கிரகங்கள் இயக்கம் நல்லா இருந்ததுனால தான் அங்கேருந்து இவருடைய தலைமை இவரை கூப்பிட்ருக்கோம் அப்படின்றது தான் நிஜம். இது முடித்த பிறகு அவர் சீட் கிடச்சி அவர் தேர்தல் நிற்கிறதுக்காக விஷயத்துக்காகவும் வந்தார். அதற்குண்டான சில பரிகாரங்களும் சில பொருட்களும் அவருக்கு செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் பரிகாரங்கள் சில விஷயம் சொன்னேன், சில பொருட்களை வச்சுக்க சொல்லியிருந்தேன். இந்த பொருட்களையும் இந்த பரிகாரத்தையும் அவர் கரெக்டாக செஞ்சு இன்றைக்கி அவர் வெற்றியும் பெற்றுட்டார். இது இந்த கோவிலில் நடந்த அதிசயம் மட்டும் கிடையாது, இந்த சம்பவம் மட்டும் இல்லை, இது போல் பல சம்பவங்கள் அந்த கோவிலில் நிறைய அதிசயங்களை நடத்தியிருக்கு. இப்போது இன்னொரு சம்பவம், ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுக்கு ஒரு 18-19 வயசு இருக்கும், அவ்வளோதான், அப்போ தான் மேஜராக இருப்பாங்க அவங்க. அந்த பொண்ணு எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு வந்தாங்க.
என்ன ஜாதகம் பார்க்குறதுக்கு இந்த வயசில் இந்த பொண்ணை தேடி வந்திருக்காங்களே அப்படின்ட்டு நான் அவங்கள்ட்ட மெதுவாக பேச்சு கொடுத்து என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் ஒரு காதல் பண்ணுறேன், என்னுடைய மாடி வீட்டில் ஒரு அங்கிள் இருக்கிறாரு, அந்த அங்கிளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. யார் அந்த அங்கிள்னு கேட்டால் மாடியில் குடியிருக்கிறவருக்கு 35 வயசுக்கு மேலே. அவர் இந்த சின்ன பொண்ணை வந்து ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காமிச்ச மாதிரி ஏதோ பேசியிருக்கிறார் போல இருக்கு. இந்த பொண்ணும் அவர் மேலே ஆசை வச்சு ஏதோ ஒரு வகையில் அவர் தான் எனக்கு வேணும், எங்கள் வீட்டில் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் ஏதாவது வழி சொல்லி கொடுங்கன்னா. முதல்ல எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. அவர் ஃபோட்டோ இருக்குதாமான்னு கேட்டால் அவர் ஃபோட்டோன்னு சொல்லி ஃபோனில் ஒரு காமிச்சது. அந்த ஃபோட்டோ பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப வருத்தமாகிடுச்சு. இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத, அவர் 40 வயதுக்கு மேலே உள்ளது மாதிரி தெரியுது. இவர்கிட்ட 30 வயசு 35 வயசுன்னு ஏதோ ஒரு பொய் சொல்லியிருக்கிறார். பார்த்த உடனே சரி எனக்கு அவருடைய ஜாதகம் வேணுமா, அதை கொண்டு வர முடியுமா அப்படின்னோடனே இந்த உடனே கேட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே அவருடைய ஜாதகத்தையும் கேட்டு வாங்கிடுச்சு. இப்போ இந்த 2 பேர் ஜாதகத்தையும் வச்சு பார்த்தா இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சூரியன். இந்த சூரியனை சனி, கோச்சார சனி பார்வை செய்யுது. இப்போது இந்த பெண் வந்து தவறான முடிவு எடுக்குது. அதோட புத்திஸ்தானமும் இதோடைய தொடர்பில் இருக்கிறதுனால இந்த பெண் எடுக்கிற முடிவு சரியில்லைன்றது நான் முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ ஏதாவது சொல்லணும், இந்த பொண்ணுடைய மனசையும் மாற்றணும். இந்த பொண்ணு கொடுத்த அந்த ஆளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தா அவனும் நல்ல பியூராக ஏமாத்துறான்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சு. அவன் கல்யாணம் ஆகாதவனா இவ்வளோ நாள் இருக்கிறானான்றதே எனக்கு சந்தேகமாக இருந்தது. இப்போ எதை சொல்லி இந்த பொண்ணு மனசை மாற்றுறது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு சின்ன லூப் ஹோல் கிடச்சிது. அதே வெள்ளீஸ்வரர் கோயில் தான். அங்கே சூரியன் சனிக்கு உண்டான கோயிலாக அந்த இடம் இருக்கிறதுனால இதை இன்னும் கொஞ்சம் சமநிலைப்படுத்தினோம்னா இந்த பொண்ணு மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பொருட்களும் இந்த பொண்ணுக்கு பரிந்துரைச்சேன். இந்த கோயிலுக்கு தொடர்ந்து போமா, நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக எப்படியாவது அவரை நம்ம அடைஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப நன்றிங்கன்ட்டு போச்சு. போயிட்டு ஒரு 2-3 மாதம் இருக்கும், தடன்னு திரும்ப வந்தது. வந்து என்ன சொல்லுச்சுன்னா, நல்ல வேளை அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டது. ஏம்மா நீ போன தடவை ரொம்ப இதாக இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு அவங்க மனைவின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்தாங்க. இவர் இவ்வளோ நாள் வந்து கல்யாணம் ஆனதே மறைச்சிட்டாரு. ஆனால் அவங்க வீட்டில் வந்து அந்த ஒய்ஃபுக்கும் அவருக்கும் பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்தது. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கே அப்போ தான் தெரியும் அவர் வந்து ஏற்கனவே கல்யாணமானவர்னு சொல்லி, பேச்சுலர்னு சொல்லி தான் இங்கே தங்கியிருந்தார், கல்யாணம் ஆகாதவர்னு சொல்லி தான் தங்கியிருந்தார். அவர் சொந்த மனைவியவே ஒழுங்காக கவனிக்காமல் விட்டுட்டு வந்தவராக இருந்தார். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே இப்படிப்பட்ட மோசமான ஆளாக இருக்கிறாருன்னு பார்த்து நீங்கள் உடனே வீட்டை காலி பண்ணிடுங்கன்னு சொல்லி அவரை காலி பண்ண சொன்னாங்க. எப்போ அவர் என்கிட்ட பொய் சொல்லி என்னை ஏமாற்றணும்னு நினச்சாரோ அப்போயே அவர் நல்ல மனுஷன் இல்லை, அவர் எனக்கு தேவையில்லை, நான் முடிவுக்கு வந்துட்டேன்ட்டு என்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷமும் பட்டது. முறையாக ஒரு லவ் ஃபெயிலியருக்கு சந்தோஷப்பட்ட ஒரு பொண்ணை நான் அப்போ தான் பார்த்தேன். எனக்கு ஒரு திருப்தி, இந்த கோவில் மூலமாக அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது போல் நிறைய சம்பவங்கள் அந்த கோவில் வந்து அதிசயங்களை பண்ணியிருக்கு. நிறைய பேர் அவங்க படிப்பு வந்து நல்ல நிலைக்கு வர மாதிரி அந்த கோவில் உதவி இருக்குது. இன்னும் பல காரியங்களை நிகழ்த்தியிருக்கு. இது போல் அதிசயமான கோவில், அது சின்ன கோவிலாக இருந்தால் கூட பல அதிசயங்களை நிகழ்த்துகிற கோவில் நம்ம தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அது ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.